திராவிட அரசியலும் திராவிட சித்தாந்தங்களும் தீவிரமாக செயல்பட்ட காலகட்டம் அது. ஜூலை 15, 2010 தொடர்ந்து ஈழ தமிழர்களுக்காகவும் தமிழீழ விடுதலைக்காகவும் மேடைகளில் முழங்கி வந்த சீமான் கைது செய்யப்படுகிறார். தமிழக மீனவர்களை இலங்கை தொட்டால் இங்குள்ள சிங்கள மாணவர்களை அடிப்பேன் என்ற பேச்சுக்காக தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைதாகிறார். இங்கிருந்துதான் தொடங்குகிறது சீமானின் வளர்ச்சியும் நாம் தமிழர் கட்சியின் எழுச்சியும். நாம் தமிழர் கட்சி பற்றி அந்த தொண்டர்களின் பொதுவான கருத்து என்னவென்றால், கவியரங்குகளிலும் கருத்தரங்குகளிலும் பேசிக் கொண்டிருந்த தமிழ் தேசிய விடுதலையை பெரும் கூட்டமாக திரட்டி முழங்க வைத்திருக்கிறது நாம் தமிழர் கட்சி என்பார்கள். தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கத்தின் தலைவரை அவர் தமிழர், என் அண்ணன், என் தம்பி என கொண்டாட வைத்தது நாம் தமிழர் கட்சி என்பார்கள். தேர்தல் வரலாற்றில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரிசமமாக வாய்ப்பளித்த ஒரே அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி என்பார்கள். இந்த கருத்துகளுக்கு மத்தியில் ஒரு தனித்த கொள்கையோடு தேர்தல்களில் தனித்தே களம் கண்டு தவிர்க்க முடியாத அரசியல் கட்சியாக உருவெடுத்த நாம் தமிழர் கட்சியின் தேர்தல் அரசியலை விவரிக்கிறது இந்த சிறப்பு தொகுப்பு. 2009 ஈழத்தமிழர்களுக்கு எதிராக இலங்கையில் போர் நடந்த காலகட்டம். அன்று வரை திராவிட கொள்கைக்காகவும் பெரியாரின் தீவிர ஆதரவாளராகவும் தன்னை மேடைகளில் அடையாளப்படுத்திக் கொண்டார் சீமான். மே 18, 2009 ஈழப்போர் முடிவடைந்தது. இலங்கையில் பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள். ஈழத்தமிழர் விடுதலைக்காக பல மேடைகளில் பேசி வந்த சீமான் போருக்கு பிறகு தமிழ் தேசிய தீவிர ஆதரவாளராகிறார். போர் முடிந்த அடுத்த ஆண்டு, அதாவது மே 18, 2010 நாம் தமிழர் கட்சி என்ற புதிய கட்சியை தமிழ் தேசிய கொள்கையை முன்னிறுத்தி மதுரையில் தொடங்கினார். கட்சி தொடங்கிய அடுத்த ஆண்டே தேர்தல். நாம் தமிழர் கட்சி தேர்தலில் போட்டியிடும் என அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்ட நிலையில் ஈழத்தமிழர் விவகாரத்தில் மத்தியில் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் மீதும் மாநிலத்தில் ஆட்சியில் இருந்த திமுக மீதும் அதிருப்தி அடைந்து தனது அரசியல் நிலைப்பாட்டை இரு கட்சிகளுக்கும் எதிராக திருப்பினார் சீமான். திமுக காங்கிரஸை எதிர்த்து இங்கு இலை மலர்ந்தால் அங்கு ஈழம் மலரும் என்ற முழக்கத்தை முன்வைத்து அதிமுகவிற்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தார் சீமான். 2011 தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த அதிமுக ஈழத் தமிழர்களுக்காக எந்த நிலைப்பாட்டையும் எடுக்கவில்லை என்கிறார் சீமான். அடுத்து 2014 மக்களவைத் தேர்தலில் மீண்டும் களமிறங்காத போதும் திமுக காங்கிரஸ் வேட்பாளர்களை எதிர்த்து சீமான் பரப்புரையில் ஈடுபட்டார். கட்சி ஆரம்பித்து 2 தேர்தல்களை கடந்த நாம் தமிழர் கட்சி எப்போது தேர்தல் அரசியலில் நுழையும் என்ற எதிர்பார்ப்பு பல இடங்களில் பேசப்பட்டது. இந்த சூழ்நிலையில் 2016 நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டி என அறிவித்து 234 தொகுதிகளிலும் பெரும்பான்மையாக இளைஞர்களையும் பெண்களையும் கொண்டு வேட்பாளர்களை அறிவித்தார் சீமான். எல்லா கட்சிகளும் தேர்தலுக்கு முன் தேர்தல் அறிக்கை வெளியிடுவது வழக்கம். ஆனால் நாம் தமிழர் கட்சி ஒரு மாற்றமாக தேர்தல் அறிக்கையாக இல்லாமல் கட்சியின் கொள்கை, இலக்கு, செயல்பாடு, எதிர்கால திட்டம் என எல்லா அம்சங்களையும் உள்ளடக்கி ஆட்சி செயல்பாட்டு வரைவு என்ற பெயரில் வெளியிட்டது நாம் தமிழர் கட்சி. அந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சின்னமாக இரட்டை மெழுகுவர்த்தி ஒதுக்கப்பட்டது. சீமான் தனது மாவட்டமான தென் மாவட்டங்களில் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கடலூரில் போட்டியிட்டார் சீமான். அந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி படுதோல்வியடைந்து சுமார் 4.5 லட்சம் வாக்குகளை பெற்றது. கட்சி தேர்தலில் தோற்றாலும் பொது தொகுதியில் பட்டியலின வேட்பாளர்களை நிறுத்தியது, பெண்களை அதிக அளவில் நிறுத்தியது, திருநங்கையை வேட்பாளராக நிறுத்தியது என கட்சி கவனம் பெற்றது. சாகச முயற்சியில் ஈடுபடுகிறார் சீமான் என பேசப்பட்டாலும் பெரிய கட்சிகள் இந்த நிலைப்பாட்டை ஏன் எடுக்கவில்லை என்ற கேள்வியை எழுப்பினார் சீமான். மற்ற கட்சிகள் போல நாம் தமிழரும் அடுத்த தேர்தலில் கூட்டணிக்கு நகரம் என பேசப்பட்ட நிலையில் 2019 மக்களவைத் தேர்தலில் மீண்டும் தனித்தே களம் கண்டது நாம் தமிழர் கட்சி. இந்த தேர்தலில் ஆணுக்கு பெண் சமம் என்ற முழக்கத்தை முன்னிறுத்தி ஆண் வேட்பாளர்கள் 20, பெண் வேட்பாளர்கள் 20 என சரிக்கு சமமாக வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தினார் சீமான். அந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு கரும்பு விவசாய சின்னம் ஒதுக்கப்பட்டு அக்கட்சியின் ஒரே நட்சத்திர பேச்சாளராக சீமான் பேசினார். கடுமையான போட்டிகள் நிலவிய இந்த தேர்தலில் தோல்வியடைந்தாலும் சுமார் 16 லட்சம் வாக்குகளை பெற்றது நாம் தமிழர் கட்சி. மீண்டும் 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக, அதிமுக, அமமுக, தேமுதிக, மக்கள் நீதி மய்யம் என பல முனை போட்டிகளுக்கு நடுவில் வழக்கம் போல யாருடனும் கூட்டணி வைக்காமல் தனித்து போட்டியிட்டது நாம் தமிழர் கட்சி. அதிலும் வரலாற்றில் முதன்முறையாக 117 பெண்கள், 117 ஆண்களை வேட்பாளராக நிறுத்தி சாதனை படைத்தது நாம் தமிழர் கட்சி. இந்த தேர்தலில் சீமான் திருவொற்றியூர் தொகுதியில் போட்டியிட்டு தீவிர பிரச்சாரத்தை மேற்கொண்டார். தேர்தலில் போட்டியிட்ட அனைவரும்
தோல்வியடைந்தனர். ஆனால் 30 லட்சம் வாக்குகளை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக உருவெடுத்தது நாம் தமிழர் கட்சி. தமிழ் கடவுள்கள் மற்றும் பண்பாட்டிற்காக வீர தமிழர் முன்னணி, சுற்றுச்சூழல் வளங்களை பாதுகாக்க சுற்றுச்சூழல் பாசறை, இரத்த தானம் செய்வதற்கென தனியாக குருதிக்கொடை பாசறை என கட்சிக்குள் தனி கட்டமைப்பை உருவாக்கி அடிப்படை அரசியல் மாற்றமே எங்கள் இலக்கு என வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி, தொடரும் எங்கள் முயற்சி, இதுவே எளிய மக்களின் அரசியல் புரட்சி என இந்த தேர்தலிலும் ஆண் பெண் வேட்பாளர்களை சமமாக நிறுத்தி தனித்தே போட்டியிடுகிறது நாம் தமிழர் கட்சி. இதை பத்தி உங்க கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது மாதிரியான தகவல்களுக்கு 5 மீடியாவை ஃபாலோ பண்ணுங்க.